Good morning, children. Welcome to the social class. So, நம்ம பார்த்துட்டு இருந்த lesson evolution of human society in prehistoric period. So, நம்ம இந்த லெசனில் ஹியூமனோட எவால்யூஷன் பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதில் அதோட பீரியடை அதோட கல்ச்சர்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர் இட் வாஸ் டிவைடட் இன்டு 5 types: lower, middle, upper, Mesolithic and Neolithic. So last classல lower and middle Paleolithic culture பற்றி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது upper Paleolithic culture, Mesolithic and then Neolithic. ஸோ upper Paleolithic culture. ஸோ upper Paleolithic cultureல பார்த்தோம் அப்படின்னா அந்த பீப்புள் இன்னோவேஷன் இன் டூல் டெக்னாலஜி, சரியா? தென் லாங் பிளேட்ஸ் அண்ட் பரிங்ஸ் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் திஸ் டைம். They are used different varieties of silica rich raw materials. ஸோ அப்போ இந்த பீரியடில் வாழ்ந்த பீப்புள் ஆல்ரெடி நம்ம இந்த 2 ஏஜ்லையுமே பார்த்தோம். ஸோ அந்த பீப்புள் அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்னால் டூல்ஸ் நிறையா டெவலப் பண்ணாங்க. அதாவது ஒவ்வொரு ஏஜுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட க்ரோத் டெவலப் ஆகும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது ஏர்லி ஸ்டேஜிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வேணும் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு மரத்துலேருந்து விழுகிற ஃப்ரூட்டை எடுத்து சாப்பிடுவாங்க, சரியா? அதே மாதிரி வேறு ஏதாவது விலங்குகள் வேட்டையாடி சாப்பிட்டு போய் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளோட எச்சங்களை, அதாவது அந்த விலங்குகள் சாப்பிட்டு போன வேஸ்ட்டை எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்களே வேட்டையாடி சாப்பிடணும், அவங்களே விலங்குகளை வேட்டையாடணும் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபார்வேர்ட் ஆகுறாங்க, சரியா? அப்போ அந்த வேட்டையாடுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறையா டூல்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுச்சு. அப்போ அந்த டூல்ஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒன்றா யோசிக்கும்போது அதை எப்படி செய்யலாம் அப்படின்றப்ப க்ரோத் அப் அப்படின்றது அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் ஆகிட்டே வருது. ஸோ அப்படி அவங்க அந்த டூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இன்னோவேஷன் இன் டூல் டெக்னாலஜியாக இந்த அப்பர் பேலியோலித்திக்கில் டெவலப் ஆகுறாங்க. ஸோ அப்படி ஆகும்போது தான் அவங்க லாங் பிளேட்ஸ் அண்ட் பரின்ஸ் இந்த ரெண்டையுமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பரின்ஸ் அப்படின்றது அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கல்லுனால் செய்யப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கும், அதான் பரின்ஸ், சரியா? தென் அவங்க சிலிக்கா ரிச் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது சிலிக்கான்னு ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸை நிறையா அவங்க யூஸ் பண்ணாங்க இந்த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சரில், சரியா? தென் நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேட். அப்போ இவங்க அந்த பெயிண்டிங்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் மாதிரி வச்சு அவங்க யூஸ் பண்ண கிடையாது. அவங்க நேச்சுரலாக இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து தான் அவங்க பெயிண்டிங்ஸ் பண்ணாங்க. ஸோ பெயிண்டிங்ஸ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க லிட்ரேட் கிடையாது, இல்லிட்ரேட் தான். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற மாதிரியான லெட்டர்ஸ் அவங்களுக்குன்னு எழுத தெரியாது, சரியா? அது லேட்டர் பீரியடில் டெவலப் ஆனது. ஆனால் அவங்க பார்த்த விஷயங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பெயிண்டிங்ஸாக தான் அதுவும் அந்த குகைகளில் வரைஞ்சி வைப்பாங்க, சரியா? அப்போ இப்போ ஒரு விலங்கை வேட்டையாடுறாங்க அப்படின்னா அந்த விலங்கோட பிக்சரை அப்படியே வரைஞ்சிருப்பாங்க, இல்லை குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அவங்க பார்த்த விஷயங்கள் அப்படியே அவங்களுக்கு அதை ரெஃப்ளெக்ட் பண்ண தெரிஞ்சிச்சு, சரியா? ஸோ அந்த நியூமரஸ் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ அப்போ கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன குட்டி குட்டியாக ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணுறது. ஸோ அந்த ஆர்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் மேட். தென் திஸ் ரெஃப்ளெக்டிங் த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். அப்போ அவங்க அந்த டூல்ஸ் டெவலப் பண்ணது, தென் நியூமரஸ் பெயிண்டிங்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு, இதெல்லாம் எது நம்மளுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா அவங்களோட நாலேஜ் எப்படி டெவலப் ஆச்சு, அதாவது அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. தென் மைக்ரோலித்ஸ் அப்பியர்ட் இன் திஸ் ஃபேஸ். ஸோ மைக்ரோ அதாவது லித்
அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். லித்னா என்னது? ஸ்டோன் இல்லையா? அப்போ மைக்ரோலித் அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோன் மட்டும் இல்லாமல் சின்ன ஸ்டோன்ஸ்லேயும் வச்சு அவங்களோட அந்த ஆர்ட் ஒர்க்கை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லித்திக் அப்படின்னா ஸ்டோன்னு தெரியும், மைக்ரோ அப்படின்னா ஸ்மால் ஸ்டோன். சரியா? தென் மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆர் எமர்ஜ் 3 lakhs years ago and spread various parts of Asia. அப்போ மாடர்ன் ஹியூமன்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஹியூமன் உருவானது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 3 lakhs years ago. சரியா? ஆஃப்ரிக்காவில். ஸோ அந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து எமர்ஜ் ஆகிட்டு அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் குரூப் ஆஃப் பீப்புளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஏஷியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டே போனாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, இன் யூரோப் ஹியூமன் known as Cro-Magnons in this period. அப்போ ஹியூமன்ஸாக டெவலப் ஆகிட்டு யூரோப் சைடில் பீப்புள் போய் செட்டில் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புளை என்ன நேமில் சொன்னாங்க அப்படின்னா Cro-Magnons அப்படின்னு சொன்னாங்க. சரியா? தென் இந்த பீரியடில் வேறு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹார்ன்ஸ் அண்ட் ஐவரி வேர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் டூல்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ். சரியா? ஸோ ஹார்ன்ஸ் அப்படின்னா கொம்புகள்னு சொல்லுவாங்களே, விலங்குகளோட கொம்புகள். ஸோ அந்த கொம்புகள். அண்ட் தென் ஐவரி அப்படின்றது யானையோட தந்தம். சரியா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா டூல்ஸ் செஞ்சாங்க. அதே மாதிரி அதை வச்சு ஆர்ட் ஒர்க்கும் செஞ்சாங்க. தென் போன் நீடில்ஸ். சரியா? அதாவது எலும்பில் இருக்கக்கூடிய, அதாவது ஊசியாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, அது. தென் ஃபிஷ் ஹூக்ஸு, மீனோட முள். தென் ஹார்போன்ஸ் அண்ட் ஸ்பியர்ஸ் வேர் ஆல் employed creatively. Then they wore cloths and cooked their foods. ஸோ இந்த பீரியடில் இந்த பீப்புள் கிளாத்ஸ் அப்படின்ற ஒன்று அணியணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. தென் அவங்களோட ஃபுட்டை சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. சரியா? தென் the dead were placed in the burials with the folded hands placed over their chest. ஸோ இதுக்கு முன்னாடி பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீப்புள் பரியல் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே அதுக்காக செப்பரேட்டான பிளேஸே இந்த பீரியடில் அலாட் பண்ணியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, பென்டன்ஸ் அண்ட் ரிச்லி carved tools were in use. இது எல்லாமே டூல்ஸோட வெரைட்டிஸ். தென் பெயிண்டிங்ஸ், clay model, sculptures and carvings are available. ஸோ நிறைய பெயிண்டிங்ஸும் இவங்களோட பீரியடில் டெவலப் ஆகிருக்கு. தென் clay model sculpturesஸும் இந்த பீரியடில் டெவலப் ஆகிருக்கு. சரியா? தென் இமேஜ் காடஸஸ் வீனஸ், அதாவது பெண் கடவுளான காடஸஸ் வீனஸ்க்கு இவங்களோட பீரியடில் இமேஜஸ், அதாவது என்ன டைப்பில் இருந்திருக்கு அப்படின்னா ஸ்டோன் அண்ட் போன்ஸில் செஞ்சுருக்காங்க. இதுக்கான எவிடன்ஸ் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா யூரோப் அண்ட் ஏஷியாவில். இதன் அடுத்து ஐசேஜ். ஐசேஜ் அப்படின்றது the period before 8000 BC when many parts of the world remain covered by ice sheets and snow. So the period before 8000 BCE when many parts. ஸோ அப்போ இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஐசேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஐசேஜ் டைமில் என்ன ஆகுது அப்படின்னா மெனி பார்ட்ஸ் அதாவது ஸ்னோஸால் கவர் ஆகுது. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, மீசோலித்திக் கல்ச்சர். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மிடில் ஸ்டோன் ஏஜ். ஏன் அது மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிகாஸ் the period between Paleolithic and Neolithic period. Paleolithic பீரியடுக்கும் நியோலித்திக் பீரியடுக்கும் மிடில் இருக்கிறதுனால இது மிடில் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பீப்புள் யூஸ்ட் மைக்ரோலித்திக் டூல்ஸ். ஸோ ஏற்கனவே மைக்ரோ அப்படின்னா சின்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஸ்மால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ லித்திக் அப்படின்னா டூல்ஸ். ஸோ மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்றப்ப சின்ன சின்ன கற்களை வச்சு அவங்க டூல்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. தென் தே ஆர்
ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ். ஸோ அந்த பீப்புள் எல்லாமே வேட்டையாடி தான் அவங்களோட உணவை வந்து சேகரிச்சிருக்காங்க. ஸோ வித் த குளோபல் வார்மிங் அக்யூரிங் ஆஃப்டர் த ஐஸ் ஏஜ், பீப்புள் வேர் ஆக்குபைட் வேரியஸ் எக்கோ ஜோன்ஸ். ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐஸ் ஏஜ் அப்படின்ற டைமில் எர்த்தோட ஒரு சில குறிப்பிட்ட கான்டினென்ட்ஸோட ஏரியாஸில் ஐஸ் ஏஜ் அப்படின்ற ஒன்று இருந்துச்சு. ஸோ அது குளோபல் வார்மிங் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த சடன் சேஞ்சினால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி வேறு வேறு ரீஜனுக்கு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ என்ன மாதிரி ரீஜன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல், ஹில்லி, ரிவரைன் அண்ட் ட்ரை ரீஜன். இந்த மாதிரியான பிளேசஸ்க்கு பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க. தென் வைட்லி எம்ப்ளாய்ட் மைக்ரோலித்திக் டெக்னாலஜி. ஸோ இந்த பீப்புள் வந்து நிறையா வந்து அந்த மைக்ரோலித்திக் டூல்ஸோட ஆர்ட்டு தான் தெரிஞ்சு இல்லையா. ஸோ அதை வச்சு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டும் அது மூலமாக டெவலப் ஆகிருக்கு. தென் தி மேட் ஆர்டிஃபேக்ட்ஸ் லெஸ் தென் 5 cm இன் சைஸ். ஸோ 5 cm அப்படிங்கிறது இதில் தான் வந்து 5 cm. ஸோ இதுக்கும் கம்மியான டிஸ்டன்ஸில் தான் கம்மியான சைஸில் தான் வந்து அவங்க ஆர்டிஃபேக்ட்ஸுக்கு வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன மைக்ரோ ஆர்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. தென் பாயிண்ட்ஸ், ஸ்க்ராப்பர்ஸ் அண்ட் ஆரோஹெட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்ட். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஷார்ப் எட்ஜஸ். தென் ஸ்க்ராப்பர்ஸ் அப்படின்றது அது உருவாக்குறதுக்கு சொரசொரப்பாக அதை வச்சு தான் அவங்க வந்து அந்த ஷார்ப் பண்ணுவாங்க. ஸோ அது ஸ்க்ராப்பர்ஸ். தென் ஆரோஹெட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு. தென் தே யூஸ்ட் lunettes, triangles and trapezoes. ஸோ இந்த மூணு உங்களுக்கு ஏற்கனவே மேத்தமெட்டிக்ஸில் தெரியும் இல்லையா. ஸோ அந்த அதுக்கான பேசிக் மெத்தடாலஜி அப்போவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் மேட் வித் த ஹேண்டில்ஸ் ஆஃப் போன்ஸ் அண்ட் வுட். அதே மாதிரி அந்த டூல்ஸ்க்கான ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதாவது கைப்பிடி இருக்கு இல்லையா, அதை வந்து போன்ஸ்னாலையும் வுட்டுனாலையும், அதாவது எலும்புனாலையும் மரத்தினாலையும் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு Neolithic culture, beginning of agriculture period. So Neolithic culture அப்படின்றது the period of Neolithic marks the beginning of agriculture and animal domestication. சரிங்களா. ஸோ அப்போ இந்த நியோலித்திக் கல்ச்சர் இதுக்கு முன்னாடி வந்து விலங்குகளோட உணவை வந்து பச்சையாக சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுட்டுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கான எவிடன்சஸ் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்டைல் ரீஜன்ஸ் ஆஃப் ஈஜிப்ட். ஸோ சிவிலைசேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இந்த எஜிப்சியன் சிவிலைசேஷன், மெசபடாமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் ரீஜன், கேஞ்சட்டிக் ரீஜன், அதாவது இந்த ரெண்டு சேர்ந்தது இந்தியன் சிவிலைசேஷன், தென் சைனீஸ். ஸோ இந்த 4 சிவிலைசேஷனும் சேர்ந்தது தான் இந்த ஃபர்டைல் ரீஜனாக அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வந்து செட்டில் ஆகியிருந்திருக்காங்க. தென் 10,000 BC to 5,000 BCE agriculture had come to be practiced in these regions. ஸோ இந்த 10,000 BCEலேருந்து 5,000 BCE வரைக்கும் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் அவங்க அக்ரிகல்ச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணி க்ராப்ஸில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா wheat, barley, bees were cultivated around 10,000 years ago. Then fruits and nuts trees were cultivated around 4,000 BCE. ஸோ இது எல்லாமே அந்த டியூரேஷனை மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் தி கம்ப்ரைஸ்ட் ஆலிவ்ஸ், ஃபிக்ஸ், டேட்ஸ், பொமிகிரானேட்ஸ் அண்ட் கிரேப்ஸ். ஸோ இதுவுமே வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ண க்ராப்ஸோட நேம்ஸு. தென் ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன். ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்னாலே தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு இந்த ரீஜன் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்டைல் ரீஜனாக இருக்கும். ஃபெர்டிலிட்டி அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய வாட்டர், சாயில் கண்டென்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணியிருக்கக்கூடியதான் ஃபெர்டிலிட்டி. ஸோ இங்கே ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜனாக அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈஜிப்ட், இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் இந்த 3 கண்ட்ரியும் சேர்ந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பிறை நிலவு மாதிரி ஈராக். ஸோ இந்த ஈராக்கும் சேர்ந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு பிறை நிலம் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து இருக்குமா. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. தென் நியோலித்திக் ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நியூ ஏஜ். ஸோ இந்த நியோலித்திக் ஏஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா
because of new grinding and polishing techniques used for the tools. ஸோ இந்த பீரியடில் பீப்புள் வந்து டூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஷைனிங்காக இருக்கக்கூடியது, டிசைனிங் பண்ணக்கூடியது, பாலிஷ் பண்ணது, ஸோ அந்த மாதிரி டூல்ஸில் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் அந்த ஏஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூ ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தே ஆர் யூஸிங் ஃப்ளேக்டு ஸ்டோன் டூல்ஸ். அதே மாதிரி இவங்க நிறையா ஃப்ளேக்டு ஸ்டோன் டூல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. தென் மீசோலித்திக் பீரியட் வேர் ஹண்டர் அண்ட் கேதரர்ஸ் ஃபார் their subsistence. ஸோ சப்சிஸ்டன்ஸ் அப்படின்னா தேவைக்காக மட்டும் அவங்க வந்து வேட்டையாடி உணவுகளை வந்து சேகரித்தாங்க. ஸோ இப்படி தேவைக்காக மட்டும் செஞ்சனால லிமிட்டட் ஃபுட்ஸ் வேர் ஹண்டட் ஸோ ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒன்லி எக்ஸிஸ்டட் இன் அ பர்டிகுலர் ரீஜன். ஸோ அப்போ மீசோலித்திக் பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் வந்து லிமிட்டடான ஃபுட்டை தான் வந்து சேகரித்தாங்க. அதனால் பீப்புள் வந்து லிமிட்டடாக தான் இருந்தாங்க. ஆஃப்டர் தட் ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சோ, ஸோ நிறையா ஃபுட் கிரெயின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அனிமல் டொமஸ்டிகேஷனும் இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து ஸோ இதுக்கு வந்து எது ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிவர். ஸோ ஒரு லேண்டோட ஃபர்டிலிட்டிக்கு ரிவர் ரீஜன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 4 ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 4 ரீஜன்ஸுமே வந்து ரிவர் ரீஜன்ஸ் தான். ஸோ அதனால தான் இது வந்து ஃபர்டைலான லேண்டாகவே இருந்திருக்கு. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ரிவர்ஸ் வேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் த லேண்ட். சரிங்களா? தென் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். ஸோ அப்போ பீப்புள் வந்து முதல்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கிற பிளேஸில் இருப்பாங்க. ஸோ பிளேஸில் அந்த உணவு வந்து இந்த இடத்துல காலியானதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகிட்டு வேறு பிளேஸ்க்கு போயிடுவாங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பீப்புள் வந்து பெர்மனெண்ட்டாக செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த லேண்ட் வந்து ஃபெர்டிலிட்டியாக இருக்குது. ஸோ ஃபெர்டைலாக இருக்கக்கூடிய லேண்ட் வந்து அவங்களுக்கு அங்கேயே வந்து தங்குறதுக்கான இட வசதிகளையும் கொடுத்துருது. ஸோ அதனால் அவங்க வந்து அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. ஸோ சின்ன சின்ன குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு கடைசியில் வந்து ஒரு வில்லேஜாகவும் ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இப்படி வந்து ஒரு க்ரோத் வந்து ஓவரால் டெவலப்மெண்ட் வந்தனால this period called as Neolithic Revolution. ஸோ நியோலித்திக் ரெவல்யூஷன் இதை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் இது இந்த கண்டென்ட்டோட முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தது பேலியோலித்திக் கல்ச்சரில் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சரில் வந்து லோவர், மிடில், அப்பர், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக். ஓகேயா? ஸோ இதோட இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜென்ரலாக வேர்ல்டு லெவல்லையும் இந்தியா லெவல்லையும் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ரீ ஹிஸ்டாரிக் தமிழகம் அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ.